ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். என்னோடய ஆடியோ உங்களுக்கு கிளியராக கேட்டுச்சுன்னா குட் ஈவினிங்னு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ ஆடியோ எல்லாருக்குமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே குட் ஈவினிங். ரிப்ளை பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே, நம்ம மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா, நமக்கு எம்டிஎஸ்க்கான டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது, இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இருந்து கால்குலேட் பண்ணால் எக்ஸாக்டாக 30 days. ஓகேவா? February 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக 30 days இருக்குது. அப்போது நம்ம அந்த 30 daysக்கு நம்ம என்ன மாதிரியான பிளான்ஸ் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த 30 daysல நம்ம ட்ரீம் பேட்சில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவாக தான் போடுவேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ மாதிரி போட்டு விட்டுருவேன். அதில் இருக்கிறத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த டைமில் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோடய பிளான்ஸ் இது நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களோட சஜஷன்ஸையும் உங்களோட கருத்துக்களையும் நான் கேட்குறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 30 days பிளான் கொண்டு போவோம். ஓகேவா? ஏன்னா ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். இதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு நிறையா இது இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டவுட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்காக தான் இந்த லைவ் மீட்டிங். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டைமில் நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கமெண்ட் பார்க்க முடியாது. நான் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதில் நான் வந்து இப்போது நம்ம 30 daysக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். ஓகேவா? நம்ம ட்ரீம் பேட்ச்லேயுமே அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இல்லை இதை நான் தனியாக படிக்கிறனாலும் சரி, நீங்கள் தனியாக உட்காந்து கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு சிலர் வந்து நான் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட முடிச்சிடுவேன், நீங்கள் ஒரு நாள் பிளான் கொடுக்குறத 2 நாள் பிளான் கொடுக்குறத நான் ஒரே நாளில் முடிச்சிடுவேன் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். ஓகேவா? அப்போது உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொடுக்குற பிளானோட டெய்லி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, அப்படியே நம்ம போய்க்கலாம். ஓகேவா? இந்த ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் சொல்லிடுங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் லாஸ்ட் 30 days ஸ்ட்ராட்டஜி இது எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா? விசிபிள். ஓகே, சூப்பர். ஓகே, எல்லாருக்குமே விசிபிளாக இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஃபோனும் அதே மாதிரி கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க, போர்ட்ரேட்டில் வைக்க வேணாம். திருப்பி வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் ஃபோன்லேயே ஜூம் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் போர்ட்ரேட்டாக இப்போ ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி திருப்பி வைங்க. ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாகும். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி நீங்கள் வேணா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னால் இந்த இடத்துல ஜூம் பண்ண முடியாது. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடே சேர்ந்து பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கும் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த டைமில் நீங்கள் இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஓகேவா? அப்போது நீங்கள் உங்கள் கரியரில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, டெடிக்கேட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத இது காட்டுது. வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை இதை முடிச்சுட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு கூட ரெடியாக இருந்திருப்பீங்க. ஓகேவா? முடிச்சுட்டு போய் பாருங்கள். இன்னையோட அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸும் ப்ரிப்ரேஷன் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு 30 days நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ப்ராப்பராக படிச்சிங்கன்னா அடுத்து உங்களோட லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களால் கொண்டு வர முடியும். ஓகேவா? இந்த 30 days ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் லைஃப்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்க முடியும். அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் வந்துடாது. ஓகேவா? அதனால் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டால் இப்போ இருந்து படித்தா கூட கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் மட்டும்தான்.
ஏன்னா நல்லா படித்தவங்க கூட இடையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்மளால் அவங்களோட அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அந்த முயல் ஆமையில கதையில் வர மாதிரி தான். என்னதான் வந்து முயலுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது தான் அந்த எதுவுமே முடியாத ஒரு ஆமையால் கூட ஜெயிக்க முடியும். ஓகேவா? அந்த பாசிபிலிட்டி எப்போ நடக்குது அப்படின்னா தொடர்ந்து பண்ணுறதுனால தான். இடையில எப்பெல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இந்த மீட்டிங் போடுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த டேட் ரிலீஸ் ஆனது தான். இப்போது எந்த டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க? February 4. ஓகேவா? எல்லாருமே கண்டிப்பாக February 4 அன்னைக்கு எழுத போகிறது இல்லை. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் அந்த லாஸ்ட் டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது கூடவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா February 23 எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த February 23க்கு முன்னாடி தான் நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஓகேவா? இந்த டேட்டுக்குள்ளே தான் நமக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அந்த எந்த டேட் சொல்கிறாங்களோ அந்த லாஸ்ட் டேஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களோட டேஸை. ஓகேவா? இப்போ 18, 19, 20, 21 இந்த 4 நாள் தான் எம்டிஎஸோட கடைசி டேட்ஸ் அப்படின்னா அந்த 4 நாள்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேவா? எதனால் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் பார்த்துட்டு உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே 21 போய் சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்போது அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் எல்லாருமே போய் 21 சூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் மிடிலாகவும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லாஸ்ட் ஷிஃப்ட் போகும்போது இன்னும் கஷ்டமான ஷிஃப்டாக கூட மாற்றலாம். ஓகே, அதனால் மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்னா இடையில வர டேஸில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. 18 and 19 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு 2 டைப் ஆஃப் செஷன் இதில் இருக்குது. எம்டிஎஸ் எக்ஸாமில் செஷன் 1, செஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செஷன் 1 நமக்கு தெரியும் குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு அதுக்கு அதிக ஃபோக்கஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? நம்ம மினிமம் ஃபோக்கஸ் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம பிளான்ஸ்லேயுமே நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். ஓகேவா? செஷன் 1க்கு டெய்லி ஒரு டாபிக் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஃபுல் ஃபோக்கஸுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செஷன் 2க்கு தான் கொடுக்க போகிறோம். நம்மளோட 100% எஃபர்ட்டில் 90% எஃபர்ட் வந்து பியூர்லி எதை பேஸ் பண்ணி போக போகிறோம் அப்படின்னா செஷன் 2க்கு மட்டும். செஷன் 2ல் நமக்கு என்னென்ன இருக்குது? இங்கிலீஷும் ஜிஎஸும் இருக்குது. ஓகேவா? இந்த 2 டாப்பிக்கை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த 2 சப்ஜெக்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னென்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா கிராமர் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை தெரியாமல் நம்மளால் கண்டிப்பாக கரெக்டாக போட முடியாத ஒரு கொஷின். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து நமக்கு எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இதே ஒரு சிஜிஎல் எடுத்துட்டிங்கன்னா 1-2 கொஷின் மிஸ் ஆனால் கூட உங்களால் Tier 1 கிளியர் பண்ண முடியும், Tier 2 கிளியர் பண்ண முடியும். ஆனால் எம்டிஎஸ்க்கு 100% அக்யூரசி வேணும். இங்கிலீஷில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 100% அக்யூரசி. போடுற எல்லா கொஷினும் கரெக்டாக இருக்கணும், எல்லா கொஷினையும் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே நம்ம டார்கெட் வைக்கிறது எவ்வளோ? 130+ நான் டார்கெட் சொல்லியிருக்கேன். ஓகே, அவுட் ஆஃப் 150. இதை விட கம்மியாக கூட வரலாம். ஓகேவா? ஆனால் நம்ம வைக்கிற டார்கெட் 130 மேலே வைக்கும். இந்த 130 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா செக்ஷன்லையும் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷில் பர்டிகுலராக நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஜிஎஸ்ல 100% போட முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நம்மளால் அதில் ஒரு 80%, 70% நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் ஜிஎஸ்ல. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் 100% எஃபர்ட் கொடுத்தாகணும். அதனால் அதிக ஃபோக்கஸ் என்ன பண்ணுங்கள்? இங்கிலீஷ்க்கு அதிக ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு இப்போது கிராமர் ரூல்ஸ், அடுத்தது வெக்காப்ஸ். ஓகேவா? வெக்காப்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில புது வெக்காப்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகே, அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு 200 வெக்காப்ஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? நான் அதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் கொடுத்துட்றேன். டெய்லி 200 வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம 200 பார்க்க போகிறோம். அதில் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 100 வந்து பிளாக் புக். ஓகேவா? 100 வந்து பிளாக் புக்லேருந்து படிக்க போகிறோம். இன்னொரு 100 வந்து நம்ம இப்போ நியூ பேட்டர்னில் இருந்து, இப்போ நான் ஆல்ரெடி நேற்று உங்களை வந்து சிஹெச்எஸ்எலோட அந்த பிடிஎஃப் அனுப்பி அதில் ஒரு 7 ஷிஃப்ட் பார்க்க சொன்னேன்னா அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அதே மாதிரி தனித்தனியாக நம்ம ஒரு 100 வெக்காப்ஸ் அதை தனியாக அதை எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து நியூ பேட்டர்ன் பேஸ் பண்ணி. ஏன்னா நம்ம ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான். நம்ம பிளாக் புக்கில் இருக்கிறதையும் படிக்கணும், அதே நேரத்தில் நியூ பேட்டர்னும் படிக்கணும். ரெண்டுமே நமக்கு முக்கியம் தான். ஏன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்ததை கேட்டு நம்ம போடலைனாலும் நமக்கு கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி புது பேட்டர்ன்லேருந்து கேட்டாங்கனாலும் நம்ம போடலைனாலும் கஷ்டமாக போயிடும். எப்படி பார்த்தாலும் ரெண்டையுமே படித்து தான் ஆகணும். ஓகேவா? அதனால் நமக்கு அதுக்கு பேரலாக நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ பிளாக் புக்கில் ஒரு 100, நியூ பேட்டர்னில் ஒரு 100 வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்க போகிறோம்?
200 கொஷின், ஓகேவா? 200 வேர்ட்ஸ் படிக்க போகிறோம். அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்க்கு வந்து நமக்கு 3 கேட்டகரி இருக்குது, ஓகேவா? ஒன்று வந்து கண்டென்ட் சப்ஜெக்ட் பேஸ்டு, இப்போ ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டாகவும் படிக்கணும். அதே நேரத்தில் ஸ்டாட்டிக் ஜிகேவும் படிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், ஓகேவா? அப்போது இந்த 3ஐயும் இந்த 30 டேஸில் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது, ஓகேவா? இந்த 3ஐயுமே நான் தரவாக படித்து நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. 30 டேஸில் படித்து பண்ணணும். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணி கொண்டு போகிறது ஓகே. பட் இந்த டைமில் எல்லாத்தையும் நான் படித்து கிளியர் பண்ணணும்னா பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் வைஸையும் சரி, ஸ்டாட்டிக் ஜிகேலையும் சரி, மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் சூஸ் பண்ணி படிக்கணும், ஓகேவா? இப்போ மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்படிங்கும்போது நம்ம இந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல எந்தெந்த டாபிக்ஸ்க்கு அதிக ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக வந்திருக்கும், ஓகேவா? எக்கனாமிக்ஸ் அதிகமாக வந்திருக்கும், பாலிட்டி அதிகமாக வந்திருக்கும். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் நம்ம எல்லாத்தையும் படிக்காமல் எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாபிக்ஸை மட்டும் தான் படிக்க போகிறோம், ஓகேவா? இந்த மாதிரி தான் பிளான்ஸ் கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நம்ம மந்த்லி, இப்போ நம்ம ஆல்ரெடி செப்டம்பர் படிச்சிருக்கோம், அக்டோபர் படிச்சிருக்கோம், ஆகஸ்ட் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அது போக ரிமைனிங் இருக்க மந்த்ஸையும் வந்து நம்ம இது கூட கவர் பண்ணுவோம், ஓகேவா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எல்லாத்துக்கும் ஓகேவா? புரிஞ்சுது? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, சூப்பர். சண்டே மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டிய நேரம், அதனால் பாதி பேர் நான் சொல்ல தூங்கிடாதீங்க, கவனிங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம பிளான்ஸையும் பார்த்துருவோம். அப்படியே நான் இந்த பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நம்ம அதை வச்சு தான் நம்ம டெய்லி பிளான்ஸ் போக போகுது, ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுவோம், டெய்லி ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து அந்த டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, நம்ம டெய்லி சாயங்காலம் டெஸ்ட்டு போடுறோம்ல, அதே தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ஓகேவா? எப்பவும் போல் நமக்கு டெய்லி டெஸ்ட் கண்டினியூ ஆக போகுது. நம்ம லைவ் குவிஸ் டெய்லி போட்டுட்ருக்கீங்க இல்லையா, அந்த டெய்லி டெஸ்ட் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி டெஸ்ட்டு அது நம்ம டே 1 பிளான் என்னவோ அந்த பிளானை பேஸ் பண்ணி தான். அது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக இனி என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபுல் டெஸ்ட் மெயினாக இதில் போடுவோம்னா டெஸ்ட் புக்கில் போடுவோம், ஓகேவா? டெஸ்ட் புக் மட்டுமே போதும். ஏன்னா டெஸ்ட் புக்கில் இருக்கிறதா வந்து அப்படியே எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் ஈஸியான இதாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மற்ற வெப்சைட்டில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போடும்போதே கொஞ்சம் மன உளைச்சலாகி போடாமல் விட்டுறீங்க. அதனால் இந்த டெஸ்ட் புக்கில் போடுற டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 120+ மேலே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு வெப்சைட்ஸில் போட்டு பாருங்கள். இல்லை இதை விட எனக்கு கம்மியாக தான் வருதுன்னா டெஸ்ட் புக்கே இப்போதைக்கு போதும். அதை படித்து நல்ல கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எக்ஸாமில் வாங்குவீங்க, ஓகேவா? அதனால் எந்த கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இப்போதைக்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் புக்கில் மட்டும் போடுவோம். டெய்லி டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி போடுற மாதிரி டெலகிராமில் டெய்லி டெஸ்ட் போடலாம், ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மொத்தமாக இந்த மாதிரி ஒரு 30 டேஸ்க்கான பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா? டே 1 இருந்து டே 30 வரைக்கும். இது உங்கள் டேட்டோட எக்ஸாம் ஷிஃப்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் கூட பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிருங்க, ஓகேவா? இதில் நம்ம வந்து டாபிக்ஸை சூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இருக்கிற எல்லா டாப்பிக்கும் அப்படியே எடுத்து நான் கொடுக்கல, சூஸ் பண்ணி தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு செட் எடுத்துட்டோன்னா, இப்போ இதில் டே 1ஓடதே நம்ம என்ன பண்ணுவோம், நவுன் ப்ரொனவுனோட ரூல்ஸ் படிக்கணும். கிளாசிக்கல் டான்ஸு, அதோட டான்சர்ஸ் யார் யார் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குவாலிஃபையிங் பேப்பரில் கோடிங் டிகோடிங் இருக்குது. இது போக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா வெக்காப்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டெய்லி ஒரு 200 வெக்காப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி டே 2 அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டோட ரூல்ஸு, அது சம்மந்தமான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபோக் டான்ஸஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக படிக்கணும். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் ஒரு டாபிக். அதே மாதிரி டே 3ல் டென்சஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரீசனிங்கில் ஒரு டாபிக். டே 4ல் ப்ரிப்போஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா, சிலாகிசம். டே 5 அட்ஜெக்டிவ், அட்வர்ப், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், பிளட் ரிலேஷன், ஓகேவா? இப்போ இதில்
டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இப்போ டான்சஸ், ஃபோக் டான்சஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக எக்ஸாமில் வர டாபிக். அதனால தான் நம்ம இதை ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் எந்த இடத்துலையுமே மெயின் சப்ஜெக்ட் வரல, அதை வந்து நம்ம அடுத்த செட்டில் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டே 6ல் கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் சென்சஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிடும். அப்பப்போ இடையில என்ன இருக்கும் அப்படின்னா டெய்லி மார்க்ஸும் இருக்கும். ஓகேவா? ஃபுல் டெஸ்ட் போடுறதும் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், பாலிட்டியில் பார்ட்ஸ், ஷெட்யூல்ஸ், சோர்சஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் அதிகமாக எக்ஸாமில் எப்போவுமே கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, அப்போ இந்த மாதிரி அதிக ரிப்பீட்டடாக இருக்க கொஷின்ஸை நம்ம படித்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதே மாதிரி டே 16 to 20, 21 to 25, 26 to 30. ஓகேவா? லாஸ்ட் போக போக உங்களுக்கு ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போது ஃபுல் மார்க் டெஸ்ட் 7, 6, செக்ஷனல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கடைசி 10 நாள் கம்ப்ளீட்டாக வெறும் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 21லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்ட்டுன்னு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு படிக்கிறத விட டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேணால் அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து டே 1லேருந்து, அதாவது நாளையிலேருந்து இந்த பிளான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, டே 1லேருந்து டே 30 வரைக்கும். ஓகேவா? எக்ஸாக்டாக டே ஒரு நாளுமே இடையில எந்த பிரேக்கும் கிடையாது. பொங்கல் ஹாலிடே கிடையாது மெயினாக. ஓகேவா? பொங்கல் ஹாலிடேலாம் கிடையாது. டெய்லி பிளான் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுனா படிக்கலாம், பொங்கல் கொண்டாடுறதுனா கொண்டாடலாம். ஓகேவா? இப்போ எனக்குமே வந்து Tier 2 எக்ஸாம் இருக்குது. எப்போ எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 18 வந்து எக்ஸாம். இடையில தான் பொங்கல் வருது. நான் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தேன்னா Tier 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா, அதை பாஸ் பண்ண முடியுமா, அதை பற்றி யோசிக்க கூட முடியாது. ஓகேவா? என்ஜாய் பண்ணுறது முக்கியம்னா அது மட்டுமே லைஃபாக இருக்கும். என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒதுக்கி வச்சோன்னா இதுக்கு அடுத்த எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் தான் முன்னாடி நின்று எல்லா ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பர்சனாக மாறுவீங்க. ஓகேவா? அதுக்கு இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதுக்காக நான் பொங்கலே கொண்டாடக்கூடாது, பொங்கல் வந்து வராது அப்படிலாம் சொல்லலை. காலையில் ஒரு புது ட்ரெஸ் போட்டிங்களா, சாமி கும்பிட்டிங்களா, உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். ஃபுல் டே அதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா எம்டிஎஸ் பாஸ் பண்ணுறது சிஜிஎலோட கஷ்டம். ஓகேவா? சிஜிஎலோட கட் ஆஃப் வெறும் 130 தான் அவுட் ஆஃப் 200. இங்கே 150க்கு 130 எடுக்கணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே 60%, 70% எடுத்தாலே சிஜிஎல்ல கிளியர் பண்ணிடலாம். இங்கே 90% ஸ்கோர் பண்ணால் மட்டும் தான் எம்டிஎஸ்ல கிளியர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இது ஒரே லெவல் எக்ஸாம். இந்த லெவலில் மட்டும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒரு போஸ்டிங், அவ்வளோதான். ஓகேவா? அதனால் நீங்கள் அதிக எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகே, இந்த விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணி இந்த 30 days கொண்டு போயிடலாம். இல்லை இந்த பிளானில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சிஏ டாபிக் வைஸ் ஆர் மந்த்லி வைஸ் படிக்கலாமா? மந்த்லி வைஸே படிச்சிருங்க. மந்த்லி வைஸ் படிச்சிங்கன்னா ஓகே. ஸ்லைட் சூப்பர். ஓகே, நம்ம எப்பவும் போல் இருக்க ஃபார்மேட்டில் கொண்டு போனால் அந்த பிடிஎஃபே பார்க்க மாட்டோம். அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம மந்த்லி வைஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஸ்ட் ரேங்கிங் வெப்சைட்டில் போடலாமா? இப்போதைக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் புக் இருந்தால் டெஸ்ட் புக்கில் போடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டெஸ்ட் புக் தான். இன்கேஸ் உங்கள்கிட்ட டெஸ்ட் புக் இல்லை, அந்த டெஸ்ட் இல்லை அப்படின்னா, அதாவது அந்த டெஸ்ட் பேக்கேஜ் இல்லைன்னா மட்டும் டெஸ்ட் ரேங்கிங் போடலாம். டெஸ்ட் ரேங்கிங்கில் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். இப்போதைக்கு இதுவே போதும். டெஸ்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்? ஓகே, இப்போது நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டு, ஜிஎஸ் டெஸ்ட்டு சேர்த்து ஒரு டெஸ்ட்டு முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமர் பேஸ்டாக தனித்தனியாக முதல்ல பிரிக்கணும். ஓகேவா? கிராமர் பேஸ்டான விஷயங்களில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை கொஷின் தப்பாக போட்டிருக்கீங்க, அது தனியாக பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வெக்காப்ஸ் தனியாக பிரித்து, வெக்காப்ஸில் நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ தப்பாக போட்டிருக்கீங்க, அது தனியாக பிரிக்கணும். நம்ம ஜென்ரலாக எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம 30 கொஷின் அட்டன் பண்ணுறோன்னா 30ல் 5 தப்பாக இருக்குது, அப்போ 25 கொஷின் கரெக்ட் அப்படின்னு விட்டுருவோம்.
ஆனால் அந்த 5 கொஷின் கிராமர்லேருந்து தப்பாக இருக்கா இல்லை இடியம்ஸ் ஃப்ரேசஸ்லேருந்து தப்பாக இருக்கா அந்த மாதிரி பார்த்தா தான் அந்த வீக்கான டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணி அடுத்த தடவை படிக்க முடியும். ஓகேவா? அப்போ அந்த அனலிசிஸ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கேட்டகரி கிராமர் ரூல்ஸ், ஒரு கேட்டகரி வந்து வெக்காப்ஸ். இப்போ ரெண்டில் எதில் நம்ம எப்போவுமே ஸ்கோர் கம்மியாகவே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா டாபிக்ஸுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸோட பிடிஎஃபையும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் மொத்தமாக. நம்ம டெய்லி அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். எது படிக்கணும், எந்த பேஜில் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரொம்ப டீட்டெயிலாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேணும். ஏன்னா 10th லெவல் அப்படிங்கும்போது அவங்க ஒன்லைனர் மாதிரி தான் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. 1-2 கொஷின் வேணால் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். Feb 4 Feb 5 வரைக்கும் இருக்கும் இந்த பிளான். அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் டெய்லி என்னென்ன டெஸ்ட்டு போடணும்னு மட்டும் சொல்லிவிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஓனாக படிக்கலாம். ஏன்னா MTS எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எந்த பிளானும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கப்புறம் பிளான் கொடுத்தோன்னா அது வந்து ஃபேராக இருக்காது. அதனால் Feb 4ஓட நம்ம அந்த பிளான்ஸை ஸ்டாப் பண்ணிவிடும். ஜிஎஸ் எப்படி படிக்கிறதுனா சொன்ன மாதிரி தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் டாபிக்ஸை மட்டும் இப்போதைக்கு படிங்க. எல்லாத்தையும் படிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு மட்டும் அதிக ஃபோக்கஸ் கொடுங்க. அந்த டாபிக்ஸ் தான் நம்ம பிளானில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பிளானை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ரீசெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் இருக்க வெக்காப்ஸ் தான் நான் எடுத்து கொடுக்க போகிறேன். அதில் இருக்க ஜம்பிள்டு சென்டென்ஸை தான் உங்களுக்கு நான் அடிக்கடி இடையில டெஸ்ட்டும் வைக்க போகிறேன். ரீசெண்ட் எக்ஸாமில் வர வெக்காபோட சோர்ஸ் இருக்கு. அதை நான் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுக்குறேன். ஓகேவா? நமக்கு நேற்று நான் சிஹெச்எஸ்எல்ல அனுப்புனல அந்த பிடிஎஃப், அதில் இருக்க வெக்காப்ஸை தனியாக எடுத்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன். இங்கிலீஷ்க்கு சொல்லிட்டீங்க சார். ஜிஎஸ்க்கு எப்படி அனலிசிஸ் எப்படி பண்ணணும்னு ஒன்று சொல்லுங்கள். ஜிஎஸ்க்கு வந்து நம்ம அனலிசிஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பண்ண முடியாது. ஏன்னா கேட்ட டாப்பிக்கே அடுத்த தடவை திரும்ப வருமானா வராது. இப்போது ஒரு ரூல் இங்கிலீஷில் வருதுன்னா அடுத்த ரூல் திரும்ப அங்கே வரும். அப்போ அந்த ரூலை நம்ம இன்னொரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க வேண்டிய அவசியம் பெருசாக இருக்காது. ஓகேவா? அந்த ரிவ்யூ வந்து தவிர நம்ம என்ன பண்ணலாம், உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கிலீஷ்க்கு மட்டும் ரிவ்யூ பாருங்கள். ஜிஎஸ்ல நீங்கள் போட்ட கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அது மட்டும் பாருங்கள் போதும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் டெஸ்ட் கிரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 25 கொஷின் கிரியேட் பண்ணணும். அப்போ எங்கே இருந்தெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லா சோர்ஸையும் எடுத்து சூஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே கவர் ஆகிட்டு இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் அந்த ரிவ்யூ எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால ஜிஎஸ்க்கு ரிவ்யூ பார்க்க வேணும். நீங்கள் கண்டென்ட்டை தெளிவாக படிச்சுக்கிட்டே போங்க. எக்ஸாமில் நீங்கள் படித்தது வரும் கண்டிப்பாக. அதனால் இங்கிலீஷ்க்கு மட்டும் ரிவ்யூ போதும். கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸுக்கு ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் இனஃபா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் பார்த்ததில்ல. நான் ஃபாலோ பண்ணுறது அபாஸ் சைனியோட கரண்ட் அஃபேர்ஸ், பர்மர் எஸ்எஸ்சியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் 2 ஃபாலோ பண்ணுறேன். அபாஸ் சைனியோட தான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் டெய்லி டெஸ்ட்டுக்கு. அதுவே போதும். அந்த ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் அதோட பிடிஎஃப்னா எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. பேஸ் 13 அண்ட் சிஹெச்எல் பிடிஎஃப் வேணும். சிஹெச்எலோடது இருக்குது, பேஸ் 13ஓடது இல்லை. ஏன்னா பேஸ் 13ஓடது அவ்வளோவா அந்த டைமில் ஷேர் ஆகலை. அதுவும் இல்லாமல் ஃபேஸ் 13 கொஷின் வச்சு எக்ஸாமுக்கு படிக்காதீங்க, அது சம்மந்தமாக வராது. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட கொஷின் பேப்பர் தான். அதனால் அதை வந்து ட்ரெஸ் பண்ண வேணாம். நம்ம அதை பேஸ் பண்ணி சிஜிஎலுக்கு படித்தது எந்த யூஸுமே ஆகலை. அதுலேருந்து எதுவுமே அவ்வளோவா கேட்கல. அதனால் பேஸ் 13 கொஷின்ஸ் வேணாம். சிஜிஎல் சிஹெச்எலோடது மட்டும் படிங்க. இப்போது சிபிஓ முடிஞ்சிருக்கு, சிபிஓவோடதும் படிச்சிங்கன்னா ஓகே. ஜிஎஸோட ரீசெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸும் நம்ம பிளானில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் மார்க் கம்மி பண்ண எனி ஐடியா? அதாவது எப்போ ஒரு கொஷினை நீங்கள் தெரியாத கொஷினையுமே அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷனாவது உங்களால் எலிமினேட் பண்ண முடிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது ஒரு கொஷினுக்கு என்னன்னே தெரிலனா அதை போய் அட்டன் பண்ணால் அது வேஸ்ட். அது நெகட்டிவ் மார்க்கில் போய்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு கொஷின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, 4 ஆப்ஷனில் 2 கண்டிப்பாக வராதுன்னு தெரியுது, அப்போ இன்னொரு 2ல் ஒன்று போடலாம், தப்பு இல்லை. ஓகேவா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் கொடுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்படி தான் ஃபிக்ஸ்டாக இந்த டாபிக்ஸ் தான் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, எது வேணால் கேட்கலாம். நான் கேட்க போகிறது ஒரு 5 கொஷின் என்னமோ தான்.
நான் பேச சரியாக கேட்கலையா? ஆடியோ ஓகேவா? ஆடியோ ஓகேவா எல்லாத்துக்கும்? ஓகே தானா? சரி. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு எதுவும் பிரிக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம நார்மலாக சொல்கிற டாபிக்ஸ் என்னென்னா அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸு, நேஷன் இன் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு எதெல்லாம் நான் தனித்தனியாக பிரித்து டெஸ்ட் வைக்கிறனோ அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் தனியாக வந்திருக்கும். அந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் படித்தா போதும். கிளாஸ் டெஸ்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் டெஸ்ட்டும் வரலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் வரலாம். எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அது வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும். டாப் 110 ரூல்ஸ், 110 ரூல்ஸ் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கா? 100 ரூல்ஸ் வேணால் இப்போது ரீசெண்டாக தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப் அந்த சேனலில் வந்து 100 ரூல்ஸ் கிராமர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை படிச்சுட்டு நான் டயர் 2 டெஸ்ட் போடும்போது நிறைய ரூல்ஸ் யூஸ் பண்ண முடியுது. அதனால் தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பில் அந்த 100 ரூல்ஸ் கிராமர்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப்பும் வந்து இதில் ஷேர் ஆகிருக்கும் அவங்களோட டெலகிராம் சேனலில். அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கனாலே உங்களோட கிராமர் ரூல்ஸ் பக்காவாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? என்னோட வீக் ஜோனே வந்து நான் லாஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லியிருப்பேன், என்னோட வீக் ஜோன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் தான். ஆனால் இங்கிலீஷை வந்து இப்போ இந்த ரூலை படிச்சுட்டு போடும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதனால் அந்த சேனலில் இருக்க ஒரு 9 ஹவர்ஸ் லைவ் இருக்கும். உங்களுக்கு 9 ஹவர்ஸும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பிடிஎஃப் இருக்கும் உங்களோட சேனலில். அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எப்படி சார் படிக்கிறது? புக்ஸில் ஷார்ட் லிஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூவாக கேட்குறாங்க, எப்படி சார் படிக்கிறது? ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில பிடிஎஃப்ஸில் இருக்குது. அது என்கிட்ட இருக்குது, நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதை மட்டும் படித்தா போதும். இப்போ இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஒரு நாள் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன்ல, அந்த அன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் படிங்க போதும். ஓகேவா? அதான் கிராமர் ரூல்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப், அதுதான் அந்த சேனலோட பேர். அதில் போனீங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ் மாரத்தான் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆமாம், ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுக்கான டைம் தான் பிரச்சனை இப்போதைக்கு. ஏன்னா நான் டயர் 2வும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுவும் போட்டிருக்கேன், கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேது. அதை நான் ரிமைனிங் எல்லா வீடியோஸுமே போட்டுறேன். எல்லாமே பிடிஎஃபாக ரெடி பண்ணி கண்டென்ட்டாக இருக்குது, அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடணும். அதுதான் கண்டிப்பாக போட்டுருவேன் எல்லாமே. எஸ், அது மட்டுமே போதும். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இனிமேல் பிடிஎஃபாக கொடுக்க போகிறேன். நம்ம இவ்வளோ நாள் பிளானில் வந்து வெறும் பிளாக் புக் மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி போடுறதுல இதுவும் மிக்சடாக இருக்கும், அதாவது நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸும் மிக்சடாக இருக்கும். இங்கிலீஷ் டாபிக் வைஸ் டெஸ்ட் எந்த மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் கேட்குறீங்க? ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படி கேட்குறீங்களா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஜம்பிள் சென்டென்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் டயர் 2 எக்ஸாம். தேங்க்யூ சௌமியா, தேங்க்யூ சார். டு இம்ப்ரூவ் கிளாஸ் டெஸ்ட் டாபிக் கிராமர் ரூல்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சால் ஓகேவா? கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு சில இடத்துல தான் கிராமர் ரூல்ஸ் தேவைப்படும். மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய ரீடிங் பண்ணிங்கனாலே கிளாஸ் டெஸ்ட் போட்டுடலாம். ஓகேவா? நான் இந்த இதுக்கும் இடையில இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ரீடிங் அதிகமாக இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ ரீடிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ் போட்டுடலாம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் போட்டுடலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டால் போட்டுடலாம், கிளாஸ் டெஸ்ட் போட்டுடலாம். ஓகேவா? அதனால் ரீடிங் தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா காமனாக ரீடிங் பண்ணணும். டெய்லியுமே வந்து ஒரு 10 லைன் 20 லைன் ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமில் நம்ம ஸ்டார்டிங் பிளானில் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ் மீடியமில் அந்த பிடிஎஃப் ஒன்று இருக்கும், அதை ரீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் மீடியமோட டெய்லி ரீட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸ்டாட்டிக் ஜிகே டெஸ்ட்டுக்கு செலெக்ஷன் விஆர் டெஸ்ட் புக்
விச் பிளாட்ஃபார்ம் இஸ் பெஸ்ட்? டெக்ஸ்ட் புக்கே போதும். ஃபெஸ்டிவல்ஸ் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகே, கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஓகே, கிளாஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பினாக்கிளோட கொஷின்ஸ் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? பினாக்கிளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நம்ம ஒரு 20-30 கொஷின் நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிரும். அதனால் பிரச்சனை இல்லை. மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகாத மாதிரி இருக்குது. எனி சஜஷன்ஸ்? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, அது மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். என்ன தான் படித்தாலும் மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருங்க. ஏன்னா எக்ஸாமில் கேட்குற கொஷின் தான் எல்லா டெஸ்ட்லேயும் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. வேறு கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. டெஸ்ட்டு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வர வைக்க முடியாது. அதனால் ஒரு 10 மார்க் டெஸ்ட்னா வேறு கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் எழுத போகிறது ஒரு கொஷின் பேப்பர் தான். ஓகேவா? அதனால் அந்த கொஷின் பேப்பரை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் இப்போ வர டெஸ்ட்டில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்க்க வேணாம். நீங்கள் போடுற டெஸ்ட்டில் பர்சன்டைல் அப்படின்னு ஒன்று காமிக்கும். அந்த பர்சன்டைல் வந்து எப்போவுமே ஒரு 70 to 80% மேலே இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். 80% மேலே பர்சன்டைலில் வாங்கணும். எல்லா பிடிஎஃப்மே நான் ஷேர் பண்ணிவிடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக எல்லா பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணிவிடுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆப்டின் ரீசனிங் கொஷின்ஸ் போடணும். குவாலிஃபைக்கு எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. யூஆராக இருந்தீங்கன்னா 30%. ஓவரால் அந்த மேக்ஸ் ஆப்டி ரீசனிங் மொத்த கொஷின்ஸில் 30% மார்க் வாங்கியிருக்கணும். இதுவே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 25%, மற்ற செக்ஷன்ஸ்க்கு 20%. ஓகே, நீங்கள் எடுக்க மொத்த மார்க்கில் 25% எடுத்திருந்தால் ஓபிசியில் பாஸ், அதாவது குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட 2வது பேப்பரை செக்கே பார்ப்பாங்க, அதோட மார்க்கே பார்ப்பாங்க. அதனால நீங்கள் ரீசனிங்கை மட்டும் நல்லா போட்டிங்கனாலே போதும். ஆப்டி தெரியலன்னா, எனக்கு ஆப்டியே சுத்தமாக தெரியலனாலும் பரவாயில்ல, ரீசனிங்கில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுருங்க. டெக்ஸ்ட் புக்கில் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்கே. நிறைய டெஸ்ட்டில் தமிழில் இருந்தது. நீங்கள் எம்டிஎஸ்க்குனே தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி டெஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். தமிழ் நிறையா பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பர்மர் சிஏ பிடிஎஃப் இருந்தால் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. பர்மரோடது மெயின்ஸ் பிடிஎஃப் தான் இருக்குது. டயர் 2 பிடிஎஃப் இருக்குது. அதை நான் ஷேர் பண்ணுறது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனாலிசிஸ் போட்டால் நம்ம மாட்டிப்போமே. சரி பார்ப்போம். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம அந்த அன்னைக்கு முடிச்சிருந்தாங்கன்னா ரிவ்யூ கேட்டுட்டு வேணால் நம்ம ஒரு மீட்டிங் வேணால் போடலாம். வேறு யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஃபோர் 4:30 ஜனநாயகனோட பார்க்க போகணுமா எல்லோரும்? ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பார்க்கணும். பிரேக் த லெக் ஃபார் டயர் 2. தேங்க்யூ. ஓகே, எல்லோரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்க டெய்லி? தேங்க்யூ மோகன்குமார்.
எம்டிஎஸ்க்கு சிஜிஎல் அண்ட் சிஹெச்எல் அனாலிசிஸ் பண்ணுறது போதும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் அப்படிங்கிறது சிஜிஎல் சிஹெச்எல் மட்டும்தான். அந்த 2 கொஷின் பேப்பரை வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதை வச்சு தான் நம்ம படிக்கணும். ஏன்னா அதில் கேட்ட கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஜிஎல்ல கேட்டது சிஹெச்எஸ்எல்ல வந்திருக்கு ஒரு சில கொஷின்ஸ். அப்போ நம்ம இதை படிச்சோம்னா எம்டிஎஸ்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் வந்து இதில் இருக்குது, எம்டிஎஸ்ல இருக்கு. எம்டிஎஸ்ன்னு சொல்கிறேன், டெஸ்ட் ரேங்கிங் ஆப்பில் இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட்டு. அந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் புக்லேயும் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து வரும். ஓகேவா, நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே போட்டிருப்பாங்க. அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக வருது. எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்லி ஒரு டெஸ்ட் வந்துடும் ஃப்ரீயாக டெஸ்ட் புக்கில், அது போடுங்க. இப்போ வெண்டார் சேஞ்ச் ஆகிட்டாங்களோ, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னதான் வெண்டார் சேஞ்ச் ஆனாலும் கண்டென்ட் மாறாது. அதே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தான். அதனால் ரூல்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கொஷின் கேட்குற அந்த ட்ரெண்டு தான் மாறி இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே மாறல. நான் ஆல்ரெடி அந்த ஆப்டிடியூடுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதுலேயே சொல்லியிருப்பேன். எதுவுமே சிலபஸ் எதுவுமே மாறல. கொஷின் கேட்குற ட்ரெண்டும் அப்ரோச் மட்டும்தான் மாறி இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மாறிக்கணுமே தவிர இந்த கண்டென்ட் இல்லாமல் புதுசாக வேறு கண்டென்ட் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். அதாவது ரீடிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கான்னு தான் செக் பண்ணுறாங்க இப்போ கேட்குற எக்ஸாமில் இங்கிலீஷில். அதனால் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண தெரியணும், அது போதும். நீங்கள் எந்த பிளேஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் நான் இப்போதைக்கு ஷேர் பண்ணல. கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன்னா ஷேர் பண்ணுறேன். என்னை பற்றி பிடிஎஃப் படிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நோட்ஸ் டேக்கிங் மெத்தட் பெஸ்ட்டாக? நோட்ஸ் டேக்கிங் அப்படிங்கிறதே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, பெட்டர். ஏதாவது ஒரு பிடிஎஃபை பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. மொபைலில் படிக்கிறது கண்ணு வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, தனியாக ஒரு நோட்டு போட்டு ஒரு தடவை எழுதாதீங்க, அது டைம் வேஸ்ட். அதனால உங்களுக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா எக்ஸாமில் வந்து நமக்கு அதிக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதனால் சீக்கிரம் படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஓகே, அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண பாருங்கள். எதுவும் உட்காந்து நீங்கள் தனித்தனியாக உட்காந்து நோட்டில் எழுதிட்டு இருக்க வேணாம், எந்த ரூல்ஸையுமே சரி. கண்டிப்பாக போஸ்டிங் எடுக்கணும்னா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் உங்கள் கெஸ்? அதுதான், நான் வந்து ஒரு 120 அந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு 130க்கு மேலே எடுக்க எய்ம் பண்ணணும். 150க்கு 120 மேலே இருக்கணும். ஏன்னா ஒரு நியூ பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்படி தான் கொஷின் வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. உள்ளே போகிற வரைக்குமே ஒரு டவுட் தான். சிஜிஎல்லுமே அப்படி தான் இருந்தது. ஏன்னா என்னை விட நல்லா படிக்கிறவங்களாலே சிஜிஎல் டயர் 2 டயர் 1 கிளியர் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த புது பேட்டர்ன் கொஷின் தான். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்க போகுது. அதனால வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக தான் ஆகும். முன்னாடி வந்த இதை விட இப்போ கம்மியாக தான் ஆகும். இங்கிலீஷில் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. கஷ்டமாக கேட்குறது மீன்ஸ் ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஒரு 12th லெவல் அதுதான் கேட்க போகிறாங்க. கிராஜுவேட் லெவல்லலாம் வராது. ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்கும் போதே அவங்க அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின் பேப்பர் எடுத்திருந்தாங்க. கிராஜுவேட்னா கிராஜுவேட் லெவல், 12th 12th லெவல், அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஓகேவா, அதுதான் கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்னா ஒரு 130 இந்த இதே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபேஸ் 13 10th லெவல் ஈஸியாக இருந்துச்சு, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஏன்னா சிஹெச்எல்லையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சிஜிஎலோட சிஹெச்எல் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. இப்போது உங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட் வரும்போதே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது சிஹெச்எல்க்கு. அதனால் எம்டிஎஸ் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அது ரெண்டும் நடக்க போகுது. ஓகேவா, அப்போ நம்ம ஈஸியாக கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னாலும் எல்லாரும் போடுற கொஷின்ஸை நம்ம கரெக்டாக போட்டு வந்துடணும். ஆவரேஜாக 120 கீழே யாரும் போட மாட்டாங்க. 120க்கு மேலே போடுறவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மினிமம் ஜிஎஸ்ல எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போடணும், மினிமம் அப்படின்னு நம்ம இப்படி ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் 100% எல்லா கொஷினும் போட ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா, ஜிஎஸ்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, அதனால் அது ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எல்லா கொஷினும் போடணும். இங்கிலீஷில் 100% போடணும். ஜிஎஸ்ல தெரிஞ்ச கொஷின் வந்தால் அதை பர்ஃபெக்டாக போடணும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டெண்டன்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஷிஃப்ட்டு சூஸ் பண்ணலாம், அதுதான் நான் ஒரு லாஸ்ட்டு 5 days 6 days சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் போயிடாதீங்க. ஏன்னா சுத்தமாக ஒரு ஐடியாவே இருக்காது. இப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் உனக்கு டைமும் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட் ஒரு 6 daysக்குள்ளே ஏதாவது ஒரு டேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடைக்கும். ஒரு சிலர் அனாலிசிஸ் போடுவாங்க, நமக்கு டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவாங்க. அதை வச்சு ஸோ இப்படி தான் கேட்குறாங்க, இப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக லாஸ்ட்டு 6 daysல ஏதாவது ஒரு ஷிஃப்ட் சூஸ் பண்ணிக்கோங்க.
நான் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் சும்மா ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ நேரம் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது சார்? 1 டே ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே எதுவுமே படிக்காத மாதிரி ஃபீல் இருக்குது. அது நம்ம ப்ராப்பராக ஒரு பிளான் வச்சு படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ட்ராக்கர் ஷீட் மாதிரிலாம் கொடுத்துருப்பேன்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அதில் போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சா மறந்துட்டேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷீட்டு வேணால் ஷேர் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் இப்போ ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் ஃபஸ்ட்டு டே 1ஓடது நவுன் ப்ரொனவுன் ரூல்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது படித்து முடிச்சிட்டிங்கன்னா இதை எப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நம்ம இதை பார்க்கும்போது நம்ம இந்த டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனசே ஒரு ஆறுதல் படும், நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணணும், நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி தனியாக போட்டு ட்ராக் பண்ணுங்கள் டெய்லி என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஷிஃப்ட்டு சூஸ் பண்ணலாமா? இப்போ வரதில் வந்து ஷிஃப்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி வரதில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஷிஃப்ட் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சிபிஓக்கு அந்த மாதிரி கொடுக்கல எந்த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்கேஸ் அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட்னாலும் ரொம்ப நேரத்தில் போகிற மாதிரி இருக்கும், ஈவினிங் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரு நடுவில் ஒரு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ மார்னிங் ஷிஃப்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா காலையில் ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க. மத்தியானம் 2 மணிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் போடலாம், இல்லை ஒரு 4 மணிக்கு டெஸ்ட் போடலாம். அது மாதிரி நீங்கள் எந்த ஷிஃப்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் போட ஆரம்பிங்க, ஃபுல் டெஸ்ட்டை. அதாவது டவுட்ஸ், எக்ஸாம் சென்டரில் அவங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப், எக்ஸாம் ஹால் டிக்கெட் 2 போதும். இது 2 தவிர வேறு எதுவுமே தேவைப்படாது. இப்போ ஃபோட்டோஸ் கூட கேட்குறதில்ல, முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் கேட்டுருந்தாங்க, இப்போ அதுவும் தேவையில்லை. ஆதார் கார்டு இருக்கணும். அந்த ஆதார் கார்டில் உங்கள் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு சிமிலராக இருந்தால் போதும். அதில் சிமிலராக இல்லை அப்படின்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய வேறு ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 3ஆம் தேதி கூட நம்ம இன்னொரு மீட்டிங் மாதிரி வச்சு லாஸ்ட் மினிட் டிப் மாதிரி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இப்போது ஒரு ஷிஃப்ட் ஈஸியாக இருக்குமா இல்லை செகண்ட் ஷிஃப்ட்லேயும் ஈஸியாக இருக்குது ஸோ என்ன சொல்கிறாங்க, இது உண்மையாக? ஒரு ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், லைக் செகண்ட் ஷிஃப்ட்லாம் ஈஸியாக இருக்கும் என்ன சொல்கிறேன்? அப்படிலாம் கிடையாது. அப்படி கொஷின் பேப்பர் எடுக்கும்போது யோசிக்க முடியாது. ஏன்னா அவங்க ரேண்டமாக கொஷின் பேப்பர் எடுத்து பிரித்து இந்த ஷிஃப்ட் அப்படின்னு போடுவாங்க. அதில் செகண்ட் ஷிஃப்ட்டில் மட்டுமே ஈஸியாக வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அதெல்லாம் வந்து மித். என்னதான் ஈஸியாக இருந்தாலும் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம படித்ததை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். ஓகேவா? நமக்கு ஒரு 4 கொஷின் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவனுக்கும் அந்த 4 கொஷின் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் 2 பேரில் யார் அந்த 4 கொஷினை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் அதை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்க போகுது. பக்கத்தில் இருக்க பர்சன் இது எனக்கு தெரியலன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போனார்னா அவருக்கு கிடைக்க போகிறதில்ல, அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு கஷ்டமான ஷிஃப்ட்டுக்கும் ஈஸியான ஷிஃப்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதனால் நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை பற்றிலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் படிக்கிற இதை வந்து கண்டென்ட்டை தெளிவாக இருக்கீங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அதை மட்டுமே யோசிங்க. சிஎஸ்எல் எக்ஸாம் சென்டர் வெரி லாங் சார், இப்போவும் அப்படி தான் போடுவாங்களா இல்லை ட்ராவலிங் டைம் லாங்? மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்ணுறது தான் இப்போ போடுறாங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு சில சைட்ஸில் பக்கத்தில் போடுற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறத கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த லாங்கில் போடுறது இஷ்யூலாம் இருக்குது, மற்றபடி நம்ம சூஸ் பண்ணுற சிட்டியில் தான் போடுறாங்க. லைட்டாக பிரேக் ஆகுதா? மற்ற எல்லாருக்குமே நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகேவா எல்லாத்துக்கும்?
இப்போ ஓகேவா? இப்பவும் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, ஃபைன். சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நான் ஒரு கொஷின் கேட்டேன் நான், எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சரே காணும். ஹவர்ஸில் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்க? 49 மெம்பர்ஸ் இருக்கீங்களா மொத்தம் இந்த மீட்டிங்கில்? 5 to 6 hours. ஓகே, சொன்னால் கண்டுபட்டுருமா? படிக்கிறத சொன்னாலாம் கண்டுபடாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. 5, 6, 7, 8, 6 or 7, 7, 8, 6 hours. ஓகே, எல்லாருமே ஒரு ஆவரேஜாக 6 to 8 hours இந்த டைமில் தான் படிக்கிறீங்க. இதே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகிற பர்சனாக இருந்தால், ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிற பர்சனாக இருந்தால் ஓகே, இந்த டைமே நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க, எதுவும் எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்கள் ஒர்க் போயிட்டே படிக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் அந்த டைம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒர்க்லாம் போகல, ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. 10 மணி நேரத்துக்கு மேலே படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு 24 hours இருக்குது. 24 hours 50% கூட நம்ம படிக்கிறதுக்கு செலவு பண்ண மாட்டோம்னா எப்படி? அதனால் கண்டிப்பாக மினிமம் 10 hours, அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் கொண்டு போய்க்கலாம். சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கும், ஆனால் வந்து இப்போது டயர் 2க்குன்னு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் கண்டினியூஸாக. அப்போவுமே இன்னும் டாபிக் முடிக்கணும், இந்த டாபிக் முடிக்கல, அந்த டாபிக் முடிக்கல அப்படின்ற மாதிரி வருது. நம்ம இப்போ 6 hours தான் உட்காந்து படித்தோன்னா எப்படி அந்த டைம் பற்றும்? ஓகேவா? அதனால் அது எடுத்தோடனே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அதை 6, 7 ஆக்குங்க, 7, 8 ஆக்குங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அது போதும். ஆனால் 10க்கு கம்மியாக படிச்சிங்கன்னா உங்களால் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன ஸ்கோரில் இருக்கீங்களோ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னாலே இப்போ ஷேர் பண்ணதில்ல எல்லாரோட ஆவரேஜ் எடுங்க, எல்லாரோடது 7 தான் இருக்குது. அப்போ 10 படித்தா ஒரு 10 மெம்பர்ஸோட நம்ம பெட்டராக மாறிடுவோமா? அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போவே லைவாகவே தெரியுது. எல்லாருமே 7, 8 தான் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம 10 படித்தா அது பெனிஃபிட்டா இல்லையா? பெனிஃபிட் தானே. ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. எனக்கு ஸ்டெனோவில் நார்மலைசேஷன் 5 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆச்சு, இவ்வளோ மார்க் ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது நமக்கு ஈஸி ஷிஃப்ட்டுக்கும் ஹார்ட் ஷிஃப்ட்டுக்கும் கம்பேரிசன் வச்சு தான் வந்து இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸே வந்து நடக்கும். இந்த ஆர்பி சேனல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க எப்படியெல்லாம் நார்மலைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஹிந்தியில் தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பார், அது நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? எப்படி நார்மலைசேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடக்குது அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஈஸியான ஷிஃப்ட்டுனா நமக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஹார்ட் ஷிஃப்ட்னா நமக்கு நல்ல ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. மாட்ரேட் ஷிஃப்ட்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது, நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். 1-2 கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகலாம், மற்றபடி மாட்ரேட் ஷிஃப்ட்டுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஒரு கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்குது, ஒரு 4-5 கொஷின் கண்டினியூஸாக ஈஸியாக வருது. அப்போ பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஈஸி ஷிஃப்ட்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த மாதிரியான ஈஸி ஷிஃப்ட்டில் என்ன பண்ணக்கூடாது? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஈஸியான ஷிஃப்ட்டில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நம்ம அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு கஷ்டமானது வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கஷ்டமான கொஷினில் டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கொஷினை பார்த்தேன், இப்போ ஒரு ஜம்பிள்டு சென்டென்ஸில் சிங்கிள் லைனில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னால் ஈஸியாக அரேஞ்ச் பண்ண முடியும். அந்த 4மே வந்து வேறு ஒரு 3 லைன் 4 லைன் பெருசாக இருக்குது. அப்போ நான் அதை உட்காந்து படித்து புரிஞ்சு அதை அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்து இருக்க கொஷின்ஸை நான் சால்வ் பண்ணிட்டு கடைசியில் இந்த கொஷின் அப்ரோச் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் போட முடியும். ஓகே, அப்போ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கஷ்டமான ஷிஃப்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எதை நம்ம சூஸ் பண்ணுமோ அதை தான் சூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். தெரியாத கொஷினை உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஈஸி ஷிஃப்ட்டில் வந்து ஈஸியான கொஷினாக இருந்தாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆமாண்ணா, ரெடியூஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்குது ஈஸி ஷிஃப்ட்டில். அது வந்து ஆவரேஜ் மார்க் ஓவரால் உங்கள் ஷிஃப்ட்டில் ஆவரேஜ் மார்க் என்ன, இன்னொரு ஷிஃப்ட்டில் ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் ஈக்வி பர்சன்டேஜ் அப்படி மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ் படி எல்லாரையுமே அந்த லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த லெவலுக்கு கொண்டு வரும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 30 days பிளான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் போதும் சார். கண்டிப்பாக
கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 10 hours படிக்கணும். உங்களோட டெய்லி பிளான்ஸை நீங்கள் ரீஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர எந்த டைமிங்கில் படிக்கணும், இப்போ கிராமர் ரூல்ஸ்னால் இந்த டைமிங் அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கூட படிக்கலாம். Day 2 பிளானை கூட என்கிட்ட கேட்டு நீங்கள் Day 2 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ அதிகமாக டைம் எடுத்துக்கிறீங்க, மற்றவங்களோட நீங்கள் அதிகமாக எவ்வளோ படிக்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸாமோட ஃபைனல் ஸ்கோர் அப்படிங்கிறது டிசைட் ஆக போகுது. எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் இதை படிக்கிறாங்க. நானும் அதையவே படித்தேன்னா எப்படி பாஸ் ஆக முடியும்? ஓகேவா? ஒரு நிமிஷம், ஒரு நாய் கத்திட்டு இருக்கு. ஓகே, சாரி. 10 days ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக 10 days ஒன்ஸ் மோட்டிவேஷன் கொடுத்துடலாம். நீங்கள் உங்களை சுற்றி ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் எப்பவுமே எழுதி வச்சுக்கோங்க. இப்போது நான் என்னை சுற்றி நிறைய எழுதி வச்சுருப்பேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ், ட்ரை ஹார்டர், ஒன் லாஸ்ட் ஸ்டெப், ப்ராக்டிஸ் லைக் நெவர் பிஃபோர் அப்படின்ற மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்கோம். அது நம்ம அப்பாடா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சாயும் போது அது கண்ணில் படும்போது சரி இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு தோணும். 130 ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம், வெரி டஃப், பட் ஸ்டில் வி ஆர் ஏபிள் டு கிராஸ் 130. நம்ம நார்மலைசேஷன் பற்றி கவலைப்பட தேவையில்லை தானே. எக்ஸாக்ட்லி அதுதான். இப்போ ஒரு 130 ஸ்கோருக்கு நம்ம எய்ம் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நார்மலைசேஷன் எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம தைரியமாக நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வரலாம். அடுத்து ஆன்சருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு 130 கிட்ட வருதுன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு போஸ்டிங். அவ்வளோதான். எந்த ஊருக்கு போஸ்டிங் போகலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். கிளாசிக்கல் டான்ஸ் கரானா தான் ரொம்ப பயமாக இருக்குது. எவ்வளோ படித்தாலும் தப்பு போடுறேன். நான் திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நல்லா படிச்சிருந்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் வச்சுக்கோங்க. படிக்கும்போது ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஹிண்ட் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காமெடியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அதை நீங்கள் தைரியமாக அதை ஒரு ஹிண்ட்டாக வச்சு படிங்க. இப்போ நம்ம அந்த ஃபோக் டான்ஸஸ் கிரியேட் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு காமெடியாக தான் இருந்தது. எனக்கே யோசித்தேன் இப்படியெல்லாம் ஒரு ஷார்ட்கட் வைக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த சீரீஸ் வந்து என்னோட யூடியூப் சேனலில் அதிகமாக வியூஸ் போனதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சீரீஸ் தான். ஓகே, அப்போ அதனால வந்து நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் போதும், அவ்வளோதான். மற்ற எதை பற்றி யோசிக்காமல் நம்ம பாட்டு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே வந்தாலும் சரி, எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டை வச்சு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது அந்த கண்டென்ட்லாம். ஓகே, நான் ப்ரீவியஸ் டேவே கொடுத்துட்றேன். முன்னாடி நாளே வந்து பிளானை கொடுத்துறேன். இப்போ நாளைக்கு Day 1 பிளான் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடும். எல்லா பிடிஎஃப்ஸும் இன்றைக்கே ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இன்றைக்கி நைட்லேருந்தே கூட படிக்க ஆரம்பிச்சிடலாம். டூ வீடியோஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகே, கண்டிப்பாக போட்டுடலாம். அதனால தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கு ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஃபோக் டான்ஸஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா தமிழ் யூடியூப் சேனல்ஸில் அதிகமாக ஸ்ட்ராட்டஜிக்கு போடுறதில்ல. ஓகேவா? அதனால தான் நான் அந்த கண்டென்ட்டை போடுறேன். ஓகேண்ணா, ஒரு 2 மினிட்ஸில் மீட்டிங்கை முடிச்சிடலாம். இப்போது நம்ம பேட்சஸ் பற்றியும் நம்ம கொடுக்குற இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுக்கலாம். வேறு ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா, ஏதாவது ஆட் பண்ணிக்கணும்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் நிறைய விஷயங்கள். டெய்லி பிடிஎஃப்ஸ் இனிமேல் முன்னாடி கொடுங்க. பிகாஸ் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னோட ஷெட்யூல் 4 AM ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நான் முன்னாடி நாளைக்கு கொடுத்துறேன். ஐ கான் ஸ்கோர் ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ஸ் இன் யுவர் வீடியோஸ். கண்டிப்பாக வீடியோ போட்டுடலாம். இந்த Tier 2 எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம சேனலில் இறங்கிடலாம். ஏன்னா எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டோன்னா நான் அடுத்து வேறு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம சேனலுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்கலாம். நம்ம இப்போ படிச்சுட்டும் இதுவும் ரெண்டும் பேரலாக ஃபோக்கஸ் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜிகே பிடிஎஃப் தமிழில் போடுங்க. தமிழ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன்.
எல்லாமே தமிழ்லையும் வந்து நான் கொடுத்துருவேன். தமிழ் குரூப்பில் தனியாக வந்துடும். தமிழ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மார்னிங் படிக்கும்போது நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்குது. பட் ஆஃப்டர்நூன் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. வாட் டு டூ? நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இந்த மாதிரியான பேக்ரவுண்டான விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை யோசிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமா, இல்லை நம்ம தூங்குனா வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்களே திட்டிக்கோங்க. இப்போ நீ தூங்குனா வந்து உன்னோட மார்க் குறைய போகுது, உன் லைஃப்பில் நீ திரும்ப இன்னொரு வருஷம் உட்காந்து கஷ்டப்பட போகிற அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கோங்க. அப்படி பண்ணி மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து தான் நம்ம மோட்டிவேட் ஆகணும்னு பார்த்தோம்னா நம்மளால் அப்படி ஆக முடியாது. கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இப்போ இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் போய் ஆடியோ லான்ச் கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. அது பார்த்ததுக்கப்புறம் வந்து அதுதான் மைண்டில் இருக்குமே தவிர இந்த எக்ஸாம் பற்றின ஃபோக்கஸோ ஒரு மோட்டிவேஷனோ இருக்காது. அப்போ நீங்களே தான் உங்களுக்குள்ளே உங்களை ரிப்பீட்டடாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓடபிள்யூஎஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் அதில் நிறையா கண்டென்ட் இருக்குது. நான் மொத்தமாக அனுப்பிடுறேன். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி ஒரு 200 பார்க்க போகிறோம். அடுத்த 30 டேஸ்க்கு ஒரு 200 பார்க்க போகிறோம். இப்போ 30 × 200 எவ்வளோ வரும்? 6000 வருமா? 6000 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, நீங்கள் பிஸியாக இருக்கனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு சேனலில் ஸ்ட்ராட்டஜிக்கு கொஞ்சம் ஈஸியாக மேம் ஆகிற மாதிரி சொல்லிட்டு. ஓகே, எந்த பெட்டர் சேனலாக இருந்தாலும் சரி நீங்கள் என்கிட்டயே சொல்லுங்கள். நானே வந்து நம்ம சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி நல்ல சேனல்ஸ் வந்து கண்டிப்பாக நானே வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம அது பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்க தானே பார்க்கணும். அதனால் எந்த சேனலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. டெஸ்ட் புக் லைவ் டெஸ்ட் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணுறது சூப்பர். ஓகே, நம்ம பேட்சை பற்றின சஜஷன்ஸ் இல்லை என்னை பற்றின ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள், நம்ம இதோட முடிச்சிடலாம். நான் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது எம்டிஎஸில் இந்த பேட்ச் இருக்க ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகணும். சூப்பர், கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆவீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஈஸியாக இருந்தது, நம்ம பேட்சில் ஃபாலோ பண்ணது ஈஸியாக இருந்தது, இல்லை நல்லா படித்ததுனால யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். நான் அந்த எல்லா ஃபீட்பேக்கும் எடுத்து நம்மளோட அந்த ஜீனியஸ் அஃபிஷியல் சேனலில் நான் போட போகிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்ததுன்னா ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணிட்டும் சொல்லுவீங்க இதில் வந்து எனக்கு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேட்ச் கோயிங் வெல், தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இப்போ ரீசெண்டாக நம்ம போடுற அந்த லைவ் குவிஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், மோட்டிவேட்டிங். ஆல் ஆர் ட்ரை டு கெட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த குவிஸ், ஸோ மோட்டிவேட்டிங். சூப்பர். பேட்ச் சூப்பர், எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டெய்லி டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர் சார். ரியலி நாங்கள் ஜஸ்ட்டு ₹80 தான் பே பண்ணோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் ஸ்டார்டிங்கில் ₹80 தானே, என்ன எஃபர்ட் போட போகிறாங்க நினச்சேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். 30 டேஸ் பிளான் எப்போ இருந்து ஸ்டார்ட்? இந்த மீட்டிங் முடிச்சதுலேருந்தே ஸ்டார்ட். அவ்வளோதான். இந்த மீட்டிங் முடித்தோடனே வந்து நான் டே 1 பிளான்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ ஈவினிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து டே 1 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி அதே மாதிரி டே 1 டே 2 எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. கடவுள் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தர் கைட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நம்ம பாஸ் ஆகிருக்கும்னு நினைப்போம்ல. அந்த ஐடியாலஜியில் நமக்கு தெரிஞ்சிச்சு இப்படி பண்ணால் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். அதை நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போகும்னு எனக்கு தெரியல. அதே நேரத்தில் நான் ஒரு எஃபர்ட் போடுறேன்னா அதுக்கு ஒரு வேல்யூபிள் இருக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம அமௌண்ட்டும் சேர்த்து வாங்குவோம். எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது, அதே நேரத்தில் நான் ஒரு சர்வீஸும் பண்ணுறேன். அப்போ எனக்கும் பெனிஃபிட், சொசைட்டிக்கும் பெனிஃபிட். அந்த ஈக்குவலாக தான் நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, அது மட்டுமே போதும். அது இருந்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். அதனால் எதை பற்றி யோசிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த 30 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? எதையுமே நீங்கள் யோசிக்க வேணாம். யாருக்குமே போய் எந்த இடத்துலையும் வந்து எஸ் சொல்லிவிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் கேட்டாலும் நோ சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே சொல்லுங்கள், நான் படிக்க போகிறேன், எனக்கு ஒரு 30 நாள் தான் இருக்குது, 30 நாள் நான் ஒழுங்காக படித்தேன்னா நான் அடுத்த ஒரு போஸ்டிங் இருப்பேன். இந்த 30 நாளில் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாலும் எனக்கு 1 வருஷம் வீணாயிடும். அடுத்த 1 வருஷம் எம்டிஎஸ் ஒர்க் வரைக்குமோ இல்லை சிஜிஎல் வர வரைக்குமே நான் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. வீட்டில் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அவங்களும். ஓகேவா? அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நோ சொல்லிட்டு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது மட்டுமே போதும். எனக்கு இந்த பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குவிஸ் அட்டன் பண்ணுறது வெரி யூஸ்ஃபுல். நான் இப்போது நல்லா படிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போட ஃபியர் ஆகும், இப்போது ஃபியர் இல்லை. சூப்பர் சூப்பர். ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்படியே இப்போது ஷேர் பண்ணிவிடுவேன்.
சஜஷன்ஸ் ஒன்லி. பிளான்ஸ் ப்ரீவியஸ் டே ஷேர் பண்ணுறது மட்டும்தான், வேறு எந்த சஜஷனும் இல்லை. நீங்கள் 100%க்கு மேலேயே எஃபர்ட் போடுறீங்க. சூப்பர். ரியல் காம்படிஷன் புரிஞ்சதே டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் கைடன்ஸ். சூப்பர். பேட்ச் ஜாயின் பண்ணனால ஒரு நியூ ஐடியா ஆஃப் அப்ரோச்சிங் இருக்குது சார். ஃபேண்டாஸ்டிக். இதே மாதிரி இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அது போதும். ஓகே, இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாமா? ஜாயின் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஒரு சண்டே மத்தியானம் சாப்பிட்டு தூங்க வேண்டிய நேரம். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் இதுவா அதுவான்னு போட்டி போடுற நேரத்தில் இங்கே வந்து அட்டன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்ன பிளான்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.